முத்து ஜோக்கர் முத்து ஜோக்கர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, நான் ஜோக்கர் தான். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு மக்கள மகிழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும். அதுக்கு கோமாளி ஆகுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா, அந்த கோமாளி வேடம் போட்டு அர்த்தமில்லாத நகைச்சுவைகள செய்றதோ, அல்லது காரணம் இல்லாத அல்லது சும்மா வெட்டு நகைச்சுவைகள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பதிலயோ, கோமாளி வேடம் போட்டாலும் என்.எஸ். கிருஷ்ணன் ஐயா போல, விவேக் சார் போல தரமான நகைச்சுவைகள அ இந்த சமூகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எம்.ஆர். ராதா ஐயா பேசின சமூக சீர்திருத்த கருத்துக்கள் போல நல்ல விஷயங்கள கொண்டு வந்து குடுக்குற கோமாளியா இருக்க தான் எப்போதும் இந்த முத்துக்குமரனுக்கு விருப்பம். அத நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறீங்க. அத எல்லாரும் நீங்க மகிழ்ச்சியா அ அரவணைக்கிறீங்க, அன்பு குடுக்குறீங்கங்கிறது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. இந்த விமர்சனத்துக்குமே பதில் சொல்லணும் இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன். ஏன் பிக் பாஸ் மேடையில வந்து நெறைய பேர் வாழ்த்துனாங்க. நிச்சயமா வெறுமனே விமர்சனத்துக்கு மட்டும் நம்ம போ முடியாது. பிக் பாஸ் மேடையில ஆ நீங்க வந்து புத்தகத்த கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் எதுக்கு தான் விமர்சனம் இல்ல, இதுக்கும் விமர்சனம் இருந்தது. நீ வந்து உன்னுடைய நீ நல்லவனா உன்னை காட்டிக்கிறதுக்காக நீ அத சொன்ன. நீ வந்து இத வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணேன்னு எப்போதும் வருகிற விமர்சனங்கள். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எப்போதும் விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கவை அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் நெறைய குழந்தைங்க உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாட்ட அது என்ன புத்தகம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். ஏன் காது பட நெறைய பெற்றோர்கள் அத உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த செய்தி வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு தான் அந்த மேடையில நான் சொன்னேன். நான் ரொம்ப நல்லவன். நான் என் காசு முழுக்க நான் வந்து புத்தகமா மாத்திருவேன் அப்படின்னு நான் சொல்லல. அது ரொம்ப சொற்ப தொகை. ஏன்னா, அத நான் சொல்லாம செஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்லாம செய்யறதுக்கு முன்னாடி அங்க சொல்றதால நெறைய குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் போய் சேருது. நாமுத்துக்குமார் மாதிரியான நல்ல கவிஞர் இந்த இந்த மண்ணுல ரொம்ப பெரிய மனித உணர்வுகளை பேசியிருக்காருங்கிறது எப்ப அந்த குழந்தைகளுக்கு போகுது. வாசிப்பது எப்படி மாதிரியான புத்தகங்களை வாசிச்சதுக்கு அப்புறம் வாசிப்பின் மீதான காதல் அந்த பசங்களுக்குலாம் எப்ப கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அந்த கணக்கெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த கணக்கெடுப்புகளோட சேர்த்து எப்படி புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். இன்னும் நிறைய சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யணுங்கிறதும் எங்களுடைய விருப்பமா இருக்கு.